வணக்கம். வேர்ல்டு வைட் கிறிஸ்டியன் ஃபோரம்லேருந்து நான் திருமதி ஓவியம் ரஞ்சன், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு வைட் கிறிஸ்டியன் ஃபோரம். இன்று எந்த வசனத்தை பற்றி பேசுகிறேன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு அதை பேசுகிறோம். கர்த்தர் மகா பெரியவர், பெரிய அதிசயங்களை என்றுமே செய்பவர். இதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதை சின்ன குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஆனால் அதை எப்படி உணர்ந்து அதை நம்ம உணர்வது, எப்படி உணர்வது? கர்த்தர் என்றைக்குமே தினம் காலையில் எழுறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் ஒரு பக்கம் திறந்து ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், போயிட்டு இதுதான் வாழ்க்கைன்றது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தரை உணர்ந்து ஜெபிப்பதில் கூட கர்த்தரை உணர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தாவே இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதற்காக? இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இந்த மாதிரி நம்ம உணர்ந்து ஜெபிக்கணும். அந்த உணர்வு வருவதற்கு அதுக்கே கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தாதான் அந்த உணர்வு வரும். பலன் கொடுக்கலன்னா அந்த உணர்வு வராது. அந்த பலன் கொடுப்பது தேவன் தான். வாய் உதட்டுல ஜெபிப்பது ஜெபம் அல்ல. பெருமைக்காக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. பணத்துக்காக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. பொருளாதாரத்தை ஈட்டு நிறைய வரணுன்றதுக்காக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உண்மையுள்ள ஜெபம், தேவனை அறிந்து தேவனுடைய ரகசியத்தை உணர்ந்து தேவனுடைய நற்செய்களை உணர்ந்து கர்த்தர் பெரியவர் என்பதை உணர்ந்து ஜெபிப்பவன் தான் மனிதன். கர்த்தருடைய அற்புத அதிசயத்தை அப்பதான் பெற முடியும். அதை நான் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஏனோதான அப்படியே ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம், ஏனோதான பைபிள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதல்ல வாழ்க்கை. ஆனால் தேவனை உணர்ந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தரை உணர்ந்து தேவனை மனதுக்குள்ள உள்வாங்கி அந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு அதிசயத்தை நீங்க கேட்கும். அந்த அதிசயம் நடக்கவில்லை என்றால் என்னுடைய போன் நம்பர் தரேன், நீங்க என்ன கேளுங்க. என்ன சிஸ்டர் நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்படி நான் ஜெபிச்சேன் நடக்கலைன்னு என்ன கேளுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 8807381770. என்னை தட்டி கேளுங்க, சிஸ்டர் நீங்க சொன்னீங்களே என்னன்னு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் ஜெபிப்பார்கள். இன்னும் ஏராளமான பேர் இன்னைக்கு ஃபாதரா. ஏன்னா இன்னைக்கு நான் என்ன பண்றீங்க, நான் பாஸ்டர் ஆயிட்டேங்க. நீங்க என்னங்க பண்றீங்க, நானும் பாஸ்டர் ஆயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, நான் பிஷப் ஆயிட்டேன். இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் எழுந்து நிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் சொல்லி வராங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அது விட்டுடுங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபிச்சா ஏத்துக்குங்க. ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்பவனை நம்ம யாருமே அசட்டை பண்ணி அவர்களுக்கு தவறான அவங்கள பற்றி பேசுவதோ அவங்களை பற்றி நம்ம வாயால கூறுவதோ மிகவும் தவறு. ஏன்னா தேவனை கர்த்தரை நம்மளை எச்சரிச்சிருக்காரு. கர்த்தருக்கு அது பிடிக்காத காரியம். அதை அவர் பார்த்துக்குவார். நல்லது கெட்டதெல்லாம் யூடியூப்ல கூட நான் பார்த்துட்டு வரேன். ஒரு பாஸ்டர் பத்தி தப்பா பேசுறது, தேவனுடைய ஊழியக்கார பத்தி பேசவே பேசாத. அவன் தேவனுடைய ஊழியத்தை உண்மையா செய்யறானோ பொய்யா செய்யறானோ அது தேவன் விசாரிப்பார். நீங்க எந்த காரணத்து கூட தேவனுடைய ஊழியக்கார பத்தி பேசாதீங்க. அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்க. நீங்க வந்திருக்கீங்களா பாஸ்டர் ஐயா, வாங்க எங்களுக்காக ஜெபிங்க. ஆமா, நம்மளால என்னவோ அவங்க வந்திருக்கிறது, அவங்க ஜெபிச்சுட்டு போகட்டும். அதனால யாரையும் குறை சொல்லி பேச வேண்டாம், யாரையும் குறை சொல்லி நடக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரங்க இந்த வேதத்தை சுமப்பது விளையாட்டு இல்லை. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த வேதத்தை தூக்குவதற்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இந்த வேதத்தை படிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயா இருக்கிற, அப்படியா இருந்தாலும் இந்த வேதத்தை சொல்ல பார்க்க முடியும். சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜெபிக்கிறது, டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு புது வகையான ஒரு ஸ்கிரிப்சர். நீ எப்படி சொன்னாலும் வேதத்தில் இருக்கும் வசனம் தான். வேதத்தில் வாசிக்கும் வசனம் தான். எப்படி அது எப்படி தலையை தொட்டாலும் ரைட்டு, இப்படி சொன்னா நீங்க இப்படி படிச்சாலும் ரைட்டு, அப்படி படிச்சாலும் ரைட்டு. தேவன் ஒரே வசனத்தை தான் நம்ம கொடுத்திருக்காரு. தேவனை நம்பி நாம எப்போதும் போகணும். கர்த்தர் ஒருவரே தேவன். எனக்கு ஆபீஸ்க்கு ஒரு நாள் ஒரு தம்பி வந்தார். நான் கிறிஸ்தவ பையன், சிறு வயசுல இருந்து. ஆனால நான் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, நான் போறேன். நான் சொன்ன முதல்ல எழுந்துருங்க. ஆனா இதை நான் சொல்லக்கூடாது, முதல்ல எழுந்துடு. ஏன்னா இந்த மாதிரியான ஹர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க.
அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க செய்யறாங்க. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. தேவ ஊழியக்காரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. தேவனை அறியக்கூடிய நாள் அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அதாவது என்னைக்குமே அந்நிய தேவரை நம்பி பின்பற்றுறதுக்கு வேதனைகள் பெருகும். நாம கிறிஸ்தவர்கள் எழும்போது ஏசப்பான்னு சொல்லி எழுவோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த குழந்தையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டு வரோம். எழும்போது ஏசப்பா, ஐயோ இயேசுவே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வாயில இதெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அந்நிய தேவர்களை பற்றி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் பல பேர் என்னென்னவோ சொல்லலாம். ஆனா நம்மளுடைய தேவன் மகா பெரியவர், நம்மளுடைய தேவன் மகா அவசியமானவர். தேவனுக்குன்ற நேரத்தை ஒதுக்கி நான் எப்பவுமே சொல்லுவேன். அதே போல இந்த வேர்ல்டு வைட் கிறிஸ்டியன்ல போரம்ல நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு காலை 4 மணி ஜெபத்தை நாங்க ஜெபிக்கிறோம். எந்த நாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எந்த ஒரு இதையும் நாங்க எதிர்பார்க்கல. எதுவும் நாங்க எந்த ஒரு காணிக்கைகளோ எதுவும் நாங்க வாங்க மாட்டோம். கர்த்தருக்குன்னு உண்மையான ஊழியத்தை செய்வதற்கு நாங்க முன் வந்திருக்கிறோம். ஏன்னா தேவன் ஆசீர்வதித்திருக்காரு எங்களை. தேவன் ஆசீர்வதினால்தான் தினம் நாங்க உண்ண உணவும் உடுக்க உடையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க பெறணும். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க அனுபவிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க ருசி பெறணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த ஒரு ஜெப நேரத்திலையும் என்னை கூப்பிடுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் மகா பெரியவர், அற்புத அதிசயத்தை செய்தவர். கர்த்தரை உணர்ந்து ஜெபிங்க. கர்த்தரை உணர்ந்து இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது கூட கர்த்தாவே இதில் உள்ள அதிசயங்களை நான் கற்றுக்கொள்ள, இதில் உள்ள அதிசயங்களை எனக்கு புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாருங்கப்பான்னு நீங்க கேட்கணும். ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்கலன்னா இதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எல்லாருமே இந்த வேதத்தை எடுத்து படிக்க முடியாது. எல்லாருமே இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதை தேவன் அவர்களை குறித்திருக்கிறார். உண்மையா தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தர் மட்டும்தான் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு பேச முடியும். ஆனால் தேவன் மகா பெரியவர். நாங்கள் ஜெப ரிக்வெஸ்ட்டை கொடுங்க. நாங்கள் 4 மணிக்கு நாங்கள் இன்னும் உங்களுக்காக ஜெபிப்போம். என்னவோ அற்புத அதிசயத்தை செய்வார் தேவன். நீங்க நான் சொன்னபடி செஞ்சு அற்புத அதிசயம் செய்யணும்னா என்னுடைய நம்பர்ல போன் பண்ணி கேளுங்க. கர்த்தர் மகா பெரியவர். வாயின் வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகா பெரியவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.